இது எல்லாமே அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பினாமி போட்டு சிண்டிகேட் மூலமாக எடுத்துக்கிட்டால் கீழ் லெவலில் இருக்கிற யாராலையும் சம்பாதிக்க முடியல. ஸோ இவர்கள் யாருமே அங்கே இது பண்ணல. இன்னும் சொல்ல போனால் 1000 பொறுப்பாளர்கள், இடைநிலை பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக 1000ல் இப்போ 125 பேர் தவைக்காக்கு போயிட்டார். ஸோ இந்த நிலைமையில் கட்சியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும். தாவேகா வேட்பாளருக்கு அவர் 60 லட்சம் கொடுத்துட்டு நீ பிரச்சாரம் பண்ணாதன்னு சொல்லியிருக்காரு. அவர் கடைசி 2 நாள் மாத்திரம் நாம்கே வாஸ்தே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, ஆனால் ஜெயிச்சிட்டார். அதே அணைக்கட்டு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் 55 லட்சம் கொடுத்தாராம் தாவேகா. அவர் பிரச்சாரமே பண்ணல, ஏன்னா அதில் பெரும்பகுதி மலை அந்த மாதிரி பகுதி. ஆனால் அதிமுக ஜெயிச்சிச்சான். இவருடைய ஓட்டு பிரிஞ்சு போனதில் தாவேகா அதை தாண்டி உதயநிதியை செயல் தலைவராக்குங்க, அவருக்கு ஒரு பதவி இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்ட போது சீனியர்கள் அது கூடாது, வேறு ஏதாவது பொறுப்பை கொடுங்க, உங்கள் போஸ்டிங்கை குறைக்க. ஏன்னா இன்னொன்று அவங்களுக்கு கொடுத்தா கனிமொழி கேட்டுட்ருக்காங்க, அவங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. சேகர் பாபு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கோயிலுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கிறப்ப ஒன்று அவருக்கு நெருக்கமானவர்கள் இல்லை அவர் யார் இவருக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். ஒன்று திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டால் போதும். திருச்செந்தூரில் மற்றும் 450 கோடிக்கு கடந்த 4 வருடத்தில் உங்களுக்கு திருப்பணிகள் நடந்தன. திரு HCL சிவநாடார் தினத்தந்தி குரூப்பை சேர்ந்தவர் 300 கோடி கொடுத்தார், 150 கோடி எடுத்துருக்கார். அது யார் பண்ண தெரியுமா? கனிமொழி சில பதவிகளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இல்லைன்னா வேலுவும் அவர் தரப்பில் சில பிரச்சனைகளை உருவாக்கிறார்கள்ங்கிறதுனால உங்களுக்கு இப்போ டெல்லியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் ஒன்றிணைவது நமக்கு பலம்னு சொல்லிட்டு இப்போ வருகின்ற 18ஆம் தேதி ஸோ ஒரு பக்கம் அமித்ஷாவை நெருங்கி தாவேகாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கவும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் கட்சியை மறுசீரமைக்கணும்னு பார்க்குறாங்க. பட் விஜய் டெல்லி போனதுலேயும் 2 பக்கமும் ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் பிஜேபியை பொறுத்த வரைக்கும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய பினாமிகள்னால சில பல சிக்கல்கள் எழுந்திருக்கதா ஸ்டாலின் காது வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பல குழுக்களை அமைக்கிறது, மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசுறது, கட்சி மீட்டிங் அடிக்கடி நடத்துறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு இந்த ஒரு 1.5 மாத காலமாக. இதன் மூலியமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, திமுக காரன் தோத்ததுக்கு திமுக காரனே தான் காரணம்னு மூர்த்தி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் உண்மை ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்க்கும்போது நமக்கு எழுது. அந்த பினாமிகள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் என்ன, பின்னணியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை 2-3 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போன ஆட்சியில் முதல்ல வந்த உடனேயே கரூர் கேங்குன்னு ஒன்று வந்துச்சு. அதாவது கட்சிக்காரங்க மக்களோடு கனெக்ட் பண்ணி ஓட்டு போட வைக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ கட்சிக்காரன் சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய வேலை எதுன்னு சொன்னால் டாஸ்மாக். உங்களுக்கு டாஸ்மாகில் இது சப்ளை பண்ணி கடை வரைக்கும் கொண்டு வருது டாஸ்மாக். ஆனால் பாரை லோக்கலில் இருக்கிற ஆட்கள் எடுத்து நடத்துவாங்க. அப்போ 5000 கடைக்கு 5000 மாவட்ட அந்தந்த 234 தொகுதிக்கும் ஒரு 20 பேர் மேலே ஒரு இதுக்கு உள்ளுக்குள்ளே அனுபவிச்சாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. முதல்ல வெள்ளம் வந்தப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்களும் இவங்களும் ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் உதவிக்கு 2 நாள் வரல. ஏன்னா அவங்க கட்சியில் சம்பாதிக்கலை அப்படிங்கிற நிலைமை. அதே மாதிரி கான்ட்ராக்ட், அடுத்தது சின்ன ரோடு கான்ட்ராக்ட்லேருந்து முனிசிபாலிட்டி கான்ட்ராக்ட் வரைக்கும் இது எல்லாமே அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் பினாமி போட்டு சிண்டிகேட் மூலமாக எடுத்துக்கிட்டால் கீழ் லெவலில் இருக்கிற யாராலையும் சம்பாதிக்க முடியல. ஸோ இவர்கள் யாருமே அங்கே இது பண்ணல. இன்னும் சொல்ல போனால் 1000 பொறுப்பாளர்கள், இடைநிலை பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக 1000ல் இப்போ 125 பேர் தவைக்காக்கு போயிட்டார். ஸோ இந்த நிலைமையில் கட்சியை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் அப்படின்னு பண்ணுறப்ப மாவட்ட செயலாளர்கள், ஒரு மாவட்ட செயலாளருக்கு 6 MLAக்கள்ங்கிறத இப்போ 2 இல்லை 2ன்னு சொல்கிறாங்க, கட்சியில் நெகோஷியேட் பண்ணி
3 பேருக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு மாவட்ட செயலாளர் குறைக்கணும். இதை தாண்டி துணை பொதுச் செயலாளர்கள். இப்போ துணை பொதுச் செயலாளர்கள்னு சொன்னால் இப்போ 7 பேர் இருக்காங்க. ஆனால் அதில் ஒருவர் கூட நாடார் இல்லை. 2 பேர் கிட்டத்தட்ட ஐ பெரியசாமியும் திருச்சி சிவாவும் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் நாயுடுக்கள்லையும் ஒருத்தர் அந்த போஸ்டில் இல்லை. தேவேந்திர இது பட்டியல் ஜாதியில் ஒரு பிரிவுக்கு ராசா இருக்கார். பட் அருந்ததியர் அல்லது தேவேந்திர குல வேளாளருக்கு இல்லைங்கிறப்ப அது இந்த மாதிரி பட்டு அதையும் 3 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணும்? ஏன்னா இவங்க யார் வேட்பாளர்னே தெரியாமல் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் இது நாமக்கல் குமாரபாளையத்தில் தங்கமணி சீட்டில் தாவேக்கா வேட்பாளருக்கு அவர் 60 லட்சம் கொடுத்துட்டு நீ பிரச்சாரம் பண்ணாதன்னு சொல்லியிருக்காரு. அவர் கடைசி 2 நாள் மாத்திரம் நாம்கே வாஸ்தே பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஜெயிச்சிட்டார். அதே அணைக்கட்டு தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேலூர் அணைக்கட்டு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் 55 லட்சம் கொடுத்தாராம் தாவேக்கா. அவர் பிரச்சாரமே பண்ணல. ஏன்னா அதில் பெரும்பகுதி மலை அந்த மாதிரி பகுதி. ஆனால் அதிமுக ஜெயிச்சிச்சான். இவருடைய ஓட்டு பிரிஞ்சு போனதில் தாவேக்கா பிரச்சாரமே பண்ணாட்டி கூட மக்கள் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் மேலே நெகட்டிவ்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு சைடாகவும், இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் மக்களை திட்டுறதை முதல்ல திமுக விடணும். அந்த விஷயத்தை யாரும் எடுத்துக்கல. குளத்தூரில் போயிட்டு சத்யராஜ் இது மாற்றி போய் இவங்களுக்கு ஓட்டு போடாது தப்புங்கிற மாதிரி அவங்க அனுபவிப்பாங்கன்னு சபிக்கிறத விடணும் அப்படின்னு சில ஐடியாக்கள் வந்திருக்கிறதாகவும், அதை கடந்து செல்லுங்கள், இப்போதைக்கு நீங்கள் ஒதுங்கி இருந்து பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணலாம், பட் இதை விட்டுட்டு மக்களை திட்டக்கூடாதுன்னு ஒரு இது வந்திருக்கு. அதை தாண்டி உதயநிதியை செயல் தலைவராக்குங்க, அவருக்கு ஒரு பதவி இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்ட போது சீனியர்கள் அது கூடாது, நீங்கள் கலைஞர் அவர்கள் இது தெருக்கு பிரச்சாரத்துக்கு போக முடியாத அளவுக்கு வீல் சேர் லெவலில் கிட்டத்தட்ட 2008-09 ஆட்சியில் இருந்தப்பயே ஆனாலும் 16 வரைக்கும் அதை கொடுக்கல, 16 வாக்கில் தான் கொடுத்தாரு. அதனால நீங்கள் இப்பயும் எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, அதனால அவருக்கு வேறு ஏதாவது பொறுப்பை கொடுங்க, உங்கள் போஸ்டிங்கை குறைக்க. ஏன்னா இன்னொன்று அவங்களுக்கு கொடுத்தா கனிமொழி கேட்டுட்ருக்காங்க, அவங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிக்கல்கள் வருகிறது. பட் மிகப்பெரிய சிக்கல் தென் மாவட்டங்களில் இருக்குது. ஏன்னா மதுரையில் பெரிதாக ஜெயிக்கல, மூர்த்தி தோற்று விட்டார். ஸோ இப்போ முக்குளத்தூரையும் மற்றவர்களையும் அவங்களுக்கு திருச்சி சிவாவும் ஐ பெரியசாமி திண்டுக்கல்லேருந்து இருக்குது. அந்த பக்கம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி திருநெல்வேலியில் இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, அங்கே மறவர்கள் அதிகங்கிற இடத்துல மறவரை நிற்க வைக்காமல் வேற ஒருத்தரை நிற்க வச்சு அப்படி அந்த ஓட்டு வரும்னு பார்த்தா கடைசியில் தாவேக்கா வெற்றி பெற்றது. ஸோ இது மாதிரி தாவேக்கா முழுக்க எந்த ஊரில் எந்த ஜாதின்னு பார்த்து கரெக்டாக பண்ணால் இவங்க ஏற்கனவே அங்கே பழம்பெரும்சாலிகளையே போட்டது தான் தோல்விக்கு காரணம் என்று இதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் அதிகமாக சொல்லாவிட்டாலும் தொண்டர்களிடையே நம்ம என்ன சொன்னோம் என்ன போயிருக்குன்னு பார்த்துருக்காங்க. ஒன்று எல்லாத்தையும் கொண்டு போய் சென்னையை மாத்திரம் சேகர் பாபு பேரில். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, சேகர் பாபு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கோயிலுக்கு அறங்காவலர்கள் நியமிக்கிறப்ப ஒன்று அவருக்கு நெருக்கமானவர்கள் இல்லை அவர் யார் இவருக்கு அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். ஒன்று திருச்செந்தூர் எடுத்துக்கிட்டால் போதும். திருச்செந்தூரில் மற்றும் 450 கோடிக்கு கடந்த 4 வருடத்தில் உங்களுக்கு திருப்பணிகள் நடந்தன. திரு HCL சிவநாடார் தினத்தந்தி குரூப்பை சேர்ந்தவர் 300 கோடி கொடுத்தார், 150 கோடி எடுத்துருக்காங்க. அதை யார் பண்ண தெரியுமா? திருச்செந்தூர் கோயிலாக தக்காராக இருந்தவர் அருள்முருகன் என்பவர் திரு சேகர் பாபுவுடைய மகனுடைய நிறுவனத்தில் 2013 பார்ட்னர். ஸோ அப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு பார்ட்னர் மருதமலை கோயில் ட்ரஸ்டிங்கிறாங்க. ஸோ அதே திமுக காரனை போட்டதை விட யார் நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அதிமுக காரனுக்கும் நிறைய கொடுத்தாரு. ஸோ இதனால் உள்ளூர்காரனுக்கு எந்த மதிப்பும் இல்லாமல் சென்னையில் தோல்விக்கு அது எஸ்பெஷலி வட சென்னை காரணம்னு சொன்னால் தமிழகம் முழுக்க திமுக கட்சிக்காரனுக்கு கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் ஒரு பக்கம் கிடைக்கலன்னா சின்ன பதவிகள் கூட கிடைக்காம பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுலேயும் அவர் மேலே திரும்புது. ஸோ இப்போ திமுகவை பொறுத்தவரை இடைத்தேர்தலில் நிற்க வேண்டாம், எப்பயுமே உங்களுக்கு போன தடவை இது விக்கிரவாண்டி இதிலெல்லாம் அதிமுக நிற்காத மாதிரி பண்ணான்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ 5 இடங்களில் திருச்சி கிழக்கில் அவங்க தோற்ற இடம், அதனால அங்கே கண்டிப்பாக நிற்கணும். தென் தமிழகத்தில் அதிமுக வீக்காக இருக்கிறதுனால ஒரு காமன் கேண்டிடேட்டு கொங்குல அதிமுக கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பெரிய மறுசீரமைப்பு
நடக்கும். இப்போ மாவட்ட செயலாளர்கள் அதிகப்படுத்துவார்கள், துணை பொதுச் செயலாளர்கள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே சில நாட்கள் இருக்குது. கனிமொழி சில பதவிகளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இல்லைன்னா ஏவவேலுவும் அவர் தரப்பில் சில பிரச்சனைகளை உருவாக்கிறார்கள்ங்கிறதுனால உங்களுக்கு இப்போ டெல்லியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போய் ஒன்றிணைவது நமக்கு பலம்னு சொல்லிட்டு இப்போ வருகின்ற 18ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறது. அதில் ஏற்கனவே பாஜகவிற்கு கல்கத்தாலேருந்து ஒரு 25 எம்பி எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய 8 எம்பி சேர்ந்துருக்கு. ஸோ 320 கிட்ட வந்துட்டாங்க. இன்னொரு 30-40 இருந்தால் அவர்கள் டீலிமிட்டேஷனையும் பெண்கள் இதையும் பண்ணால் இப்போ கனிமொழி அது சார்பாக போய் தனியாக சேர்ந்தார். ஏன்னா அமித்ஷாவிற்கும் கனிமொழிக்கும் ஒரு நல்ல நட்பு உண்டு. தூத்துக்குடி தொகுதியில் போன முறை தமிழிசை நல்ல ஃபைட்டு கொடுத்தாங்க. ஆனால் 2024 தேர்தலில் பாஜக நிற்காம தமாகவுக்கு தள்ளி விட்டது எளிதாக ஜெயிக்கணும்னு அமித்ஷாவிடம் கொடுத்த ப்ரெஷர் மூலமாக. ஸோ அமித்ஷாவுக்கும் கனிமொழிக்கும் இருக்கிறதுல கனிமொழி கலைஞர் திமுக தரக்கூடாதுங்கிறதுனால இப்போ பிஜேபியோடு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டுங்கிறதுல மொத்த திமுகவையே கொண்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தில் இது டீலிமிட்டேஷனும் பெண்கள் ரிசர்வேஷனும் வந்தால் 50% சீட் இன்க்ரீஸ் பண்ணுறதை அஃபிஷியலாக சொன்னால் போன முறை கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இப்போ 39 சீட்டு 534 850 அப்படியே 7% வந்ததுன்னா ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு ஸோ தமிழகத்தின் இன்ட்ரெஸ்ட் காக்கப்படும். அதனால் இஷ்யூ பேஸ் சப்போர்ட்னு பிஜேபியோடு நெருங்கினால் வருகின்ற வழக்குகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ப்ரெஷர் கொடுத்து இப்போ இதுவரை கரூரில் அந்த நடந்த விசாரணை முழுக்க செந்தில் பாலாஜியை நோக்கில் தான் சிபிஐ செய்ததாகவும் பட் ஒரு ரூமர் பெரிதாக இருக்கிறது, அதுக்கு ஆதாரமும் இருக்குங்கிறாங்க. அந்த கேரவான் உள்ளே இது ஜனநாயகன் படத்துக்கு ஷூட்டிங்காக ஏதோ எடுக்கப்பட்ட ஒரு ட்ரோன் எடுக்கப்பட்டது, வினோத் டைரக்டர் உள்ளே இருந்தார்னு சொல்கிறதுக்கு சில ஆதாரங்களை கொடுத்ததுனால் நேற்றைக்கு மீண்டும் சிபிஐ குழு கரூருக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் அமித்ஷாவை நெருங்கி தாவேகாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கவும் பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் கட்சியை மறுசீரமைக்குன்னு பார்க்குறாங்க. பட் விஜய் டெல்லி போனதுலேயும் ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு பேலன்ஸாக தான். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆளுங்க என்ன பண்ணுறீங்க பார்க்கலான்னு பெரிய எதிர்ப்பை காட்டலை. பட் இந்த பக்கம் திமுக செய்யறதுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டோன்னு விட்றாங்க. ஸோ வருகின்ற காலங்களில் தெரியும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.